அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொளியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் நாம் கடை தேர்வதற்காக அருளிய திரு அருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளையும் அதன் நெறிகளையும் தொடர்ந்து நாம் விசாரம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் மிக முக்கியமான ஒரு தலைப்பிற்குள் செல்ல இருக்கின்றோம். நம்முடைய மனம் எப்படிப்பட்ட எண்ணங்களால் சூழ்ந்திருக்கிறது? நம்முடைய மனம் எதனால் சூழப்பட்டிருக்க வேண்டும்? நம்முடைய மனதின் இயல்பான செயல்பாடுகள் என்ன? மனம் எப்பொழுது இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையில் இருந்து விடுபட்டு சாந்தம் நிறைந்த உணர்வை பெறும்? ஏனென்று சொன்னால், நம்முடைய மனம் சாந்தம் அடைந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையும் சாந்தமடையும். ஆகவே நம்முடைய மனம் எப்படி சாந்தமடைவது, அதற்கு எது தடையாக இருக்கிறது, அதை எப்படி இறைவனிடம் கேட்டு பெறுவது என்பதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். வள்ளல் பெருமானாரின் திரு அருட்பாக்களில் நீங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னார். பெருமானார் மனதை மிக கடுமையாக சாடியிருப்பார். ஏனென்று சொன்னால், உண்மையில் நமக்கான எதிரிகள் என்பது வெளியில் யாரும் இல்லை. புறச்சூழல்களோ இல்லை பிற மனிதர்களோ இல்லை இயற்கையின் இடர்பாடுகளோ இவைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில் அவ்வப்பொழுது குறுக்கிட்டாலும் கூட உண்மையில் நம்முடைய மனமே நம்முடைய ஏற்றத்திற்கும் நம்முடைய தாழ்விற்கும் அடிப்படையாக இருக்கிறது. அப்ப அந்த மனம் எந்த மாதிரியான எண்ணங்களால் சூழ்ந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, நம் வாழ்நாள் முழுவதும் நாம் எந்த செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த செயல்களின் அடிப்படையாக வைத்து மனம் சூழப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் மனம் சொல்வதை கேட்கிறோம். இரண்டாவது, நம்முடைய செயல்களும் மனம் சார்ந்தே செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்து கொண்டு இருக்கின்ற வரையில் நமக்கான பிரச்சனைகள் என்பதும் தீரப்போவது இல்லை. வள்ளல் பெருமானார் மனதை பற்றி சொல்கின்ற பொழுது அருமையாக சொல்கிறார். கொடும் கண்மன குரங்கு அப்படின்னு சொல்றார். இப்போ ஒரு குரங்கு எடுத்துக்கோங்களேன். பெருமானாரின் நிறைய பாடல்களில் மனதை குரங்கோடு தான் ஒப்பிட்டு பேசுவார். குரங்கை பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயாவது எப்பயாவது ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார்ந்துருக்குமா? உட்காராது. ஒவ்வொரு இடமா தாவிக்கிட்டே இருக்கும். கிளை விட்டு கிளை தாவும், தலைகீழா தொங்கும், பொத்துன்னு ஒரு நேரத்தை மரத்துல இருந்து கீழே விழுந்துடும். அப்படி கீழே விழுந்தாலும் தன்னுடைய செயல் சரியானது என்பதை போலவே அதற்கு நியாயம் கற்பித்துக் கொண்டிருக்கும் இல்லையா? அப்ப இந்த மனசு எப்பவுமே குரங்கை போன்றுதான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் பெருமான் சொல்றாங்க. அதனாலதான் பெருமான் சொல்றார், கொடும் கண்மன குரங்கு, கொடுமையான கல் போன்ற மனமா. இந்த குரங்கு எப்படி இருக்குதுன்னா, நம்முடைய மனசு குரங்கா இருக்கு, அது கொடுமையான குரங்கா இருக்கு, அதனுடைய மனசு கல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மனதை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைபெறுகின்றோம் என்று சொன்னால் என்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும்? அப்ப அதுல இருந்து மாறி நம்முடைய வாழ்க்கையை அன்பு நிறைந்த, சுகம் நிறைந்த, சாந்தம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்ப நம்முடைய வாழ்க்கை எதனால் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய புரிதலும் நமக்கு வேண்டும். அதை பெருமானார் அற்புதமாக அருட்பாவில் கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கை இதுவரையில எப்படி இருக்கு அப்படின்னு பெருமான் சொல்றாங்க பாருங்க. தூக்கமும் சோம்பலும் துக்கமும் வாழ்க்கையை தொட்டு வரும் ஏக்கமும் நோயும் இடையூறும் மற்ற இடரும் விட்ட நீக்கமும் நின்மல நெஞ்சமும் சாந்த நிறைவும் அருள் ஆக்கமும் நின் பதத்து அன்பும் தருக
அருட்சிவமே அப்படின்னு பெருமானார் கூப்பிடுகிறார். இறைவனை அருள் சிவம் என்று பெருமானார் அழைப்பது எப்பொழுதும் உண்டு. சிவம் இறைவன், அருள் என்பது சிவத்திடம் இருக்கக்கூடிய சக்தி, அருட்சக்தி. அதை பெருமானார் அருட்ஜோதி என்றும் சொல்வது உண்டு. அதனால்தான் இங்கு பெருமானார் அருட்சிவமே அப்படின்னு சொல்றார். சிவம்னே சொல்லியிருக்கலாம். சிவம் கையில் இருக்கக்கூடிய அருளையும் சேர்த்து அருள் சிவமே அப்படின்னு பெருமானார் விண்ணப்பமாக வைக்கிறார். அப்ப நாமளும் இறைவனிடம் எப்படி விண்ணப்பம் வைக்கணும் அப்படி பார்த்தா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பெருமானார் ஒரே ஒரு வரியில கொடுக்கிறார். ஒரே ஒரு வரி. இந்த பாடலே மொத்தம் 2 வரி தான். அதை ஒரே வரியில பெருமானார் கொடுக்கிறார். தூக்கம். நம்ம வாழ்க்கையில 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்குதுன்னா குறைஞ்சது 7-8 மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் 1/3 பங்கு ஆயுட்காலத்தை தன்னுடைய தூக்கத்தில் செலவழிக்கிறார். இந்த தூக்கம் மனிதர்களை பின்னால் இழுத்துவிடும். அதிக நேரம் தூங்க கூடாது. அப்ப தூக்கம் எதெல்லாம் தடுக்குது அப்படி பார்த்தா, நீங்க காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு உடம்பு சுத்தப்படுத்திக்கிட்டு பெருமானாருக்கு முன்னாடி இருந்து கொஞ்ச நேரம் பாராயணம் பண்ணிட்டு தவம் பண்ணணும்னு நீங்க உட்கார்ந்து பாருங்க. வரும் பாருங்க தூக்கம், அற்புதமா வரும் தூக்கம். ஏன்னா மாயையின் முதல் அம்பே நம் மீது எதை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கத்தை தான் கொடுக்கும். நீங்க ஒரு சினிமா கதையை பேசுறதோ, இல்ல உலகியல் கதையை பத்தி பேசுறதோ, இல்ல ஏதோ 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய போரை பற்றி பேசுவதோ, இல்லை சினிமா நடிகர்களை பற்றி பேசுவதோ, எவ்வளவு நேரம் வேணாலும் மனசு சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு இடத்துல சன்மார்க்க சொற்பொழிவு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கேட்கலான்னு உட்கார்ந்தா தூக்கமா வரும், கொட்டாவியா வரும். நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். ஏன் வருது அப்படின்னா, நல்ல விடயங்கள், நாம் முன்னேறுவதற்கான விடயங்கள் நமக்குள்ளே வருகின்ற பொழுது இந்த மாயை இருக்கு இல்லையா, அது முதல்ல ஒரு அம்பை விடும். என்ன அம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். இப்ப நம்முடைய வாழ்க்கையை எது கெடுத்து கொண்டு இருக்கிறது என்று பார்த்தால் இந்த தூக்கம் நமக்கு கெடுத்து கொண்டு இருக்கிறது. அப்ப நான் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நான் தூங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு மருத்துவரிடம் சென்றார், உங்களை 7 மணி நேரம் 8 மணி நேரம் இல்லை குறைந்தபட்சம் 6 மணி நேரமாக தூங்க சொல்லுவாங்க. இது உலகியலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உடல் உழைப்பு சார்ந்த மனிதர்களுக்கு பொருந்தக்கூடியதுதான். நான் அதற்குள்ள போகல. நான் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாமே நாம யாரு, இறைவன் யாரு, இறைவனை பற்றிய உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்மளை எப்படி மேம்படுத்திக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறது, நாம எப்படி நினைக்கிறது, நாம எப்படி பேசுறது, நாம் எப்படி மரணம் இல்லாத வாழ்க்கையை நோக்கி போறது, இப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. சன்மார்க்க சங்கத்தை இருப்பவர்களுக்காக நான் சொல்றேன். சன்மார்க்க சங்கத்தில் இருப்பவர்கள், சொத்த சன்மார்க்கத்தில் உண்மையான பயிற்சியை எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள் அதிக நேரம் தூங்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அதிக நேரம் தூக்கமும் தேவைப்படுவது இல்லை. தூக்கமும் அதுக்கடுத்து சோம்பலும். இந்த சோம்பல் இருக்கே, சோம்பேறித்தனம், இதை போல நம்ம வாழ்க்கையை கெடுக்கல முக்கியமான பங்கு வேற எதுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். காலையில 8 மணிக்கு ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு முதல் நாள் முடிவு எடுத்திருப்போம். ஆனா 8 மணிக்கு அதை செய்ய மாட்டோம். 8 மணிக்கு செஞ்சு என்ன ஆயிட போகுது, 9 மணிக்கு செஞ்சுக்கலாமே. சரி 9 மணிக்கு செஞ்சிருவோமா, இல்லையே, அதை இன்னைக்கு ஒரு மதியம் செஞ்சு கொடுத்தால் போதுமானது. இப்போ மதியத்துக்கு முடிவு எடுப்போம். மதியமாவது செய்வோமா, இல்லை, சாயந்தரத்துக்கு பார்த்துக்கலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விடயங்களை நாம் தள்ளி போட்டு கொண்டே போறோம். இதற்கு எது அடிப்படை காரணமாக இருக்கிறது என்று பார்த்தால் நம்முடைய சோம்பேறித்தனம். அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த மாதிரியான முடிவுகளை நாம் தொடர்ந்து எடுக்க இறைவனை பற்றிய உண்மைகளும் நமக்கு தெரியாமல் தள்ளி போடப்பட்டு கொண்டே போகும். நம்முடைய வாழ்நாள் என்பது வீணாக கழிந்துவிடும். தூக்கம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்நாளை கெடுக்கிறதோ அதுபோல் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த சோம்பேறித்தனம், சோம்பல் என்கின்ற குணம் நம்மை நிச்சயமாக கெடுக்கும். அடுத்து பெருமான் சொல்கிறார், துக்கமும் துன்பம், துக்கம், துயரம், எல்லாத்துக்கும் துயரப்படுறது. அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, நாம நினைச்சது நடக்கலையே,
அவர் அப்படி சொல்லிட்டாரே, இவர் இப்படி சொல்லிட்டாரே, நான் நினைச்சபடி எனக்கு வருமானம் வரலையே, நான் நினைச்சபடி எனக்கு வீடு கட்ட முடியலையே, நான் நினைச்சபடி எனக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கலையே, எல்லா நிகழ்வுகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தை கையில் எடுக்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமானார் தெளிவாக சொல்கிறார், நம்முடைய வாழ்நாளில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் எது காரணமாக இருக்கிறது என்று பார்த்தால், நாம் ஏற்கனவே செய்த, இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் தான் அடிப்படையாக இருக்கிறது. அந்த கர்ம வினைகளை அடிப்படையாக வைத்து தான் இன்பமும் துன்பமும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெருமானார் சொல்கிறார், சுத்த சன்மார்க்கத்தில் நீங்கள் பயிற்சி எடுக்க வந்துவிட்டால் மனம் எப்பொழுதும் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்கிறார். பாருங்க, மனசு எப்பவும் எப்படி இருக்கணுமா? உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். ஏன் உற்சாகத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவருடைய தேகத்திற்குள்ளும் புருவ மத்திக்குள்ள ஆன்மாவிற்குள்ள இறைவன் இருக்கான் இல்லையா? நம்ம தேகத்திற்குள்ள இறைவன் இருக்கான். புறத்துல இறைவன் இருக்கானா? சத்தியமா இருக்கான். பஞ்சபூதங்களின் செயல்பாடுகளாக இருக்கிறான். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நடுவில் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு அண்டங்களுக்குள்ளும் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வெளியாக இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த வெளிக்குள் வெளிகடந்த வெளியாக இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப நமக்குள்ளேயும் இறைவன் இருக்கான், வெளியேயும் இறைவன் இருக்கான். அப்போ நாம கஷ்டப்படுவதற்கோ துன்பப்படுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. நாம துன்பப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த கொடுமையான கல் போன்ற நிறைந்த இந்த மனம் என்ன பண்ணுது? எல்லா விடயங்களையும் துக்கமாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் பெருமானார் நம்மை விசாரம் செய்ய சொல்லுவார். சாரம் என்று சொன்னால் துக்கம், விசாரம் என்று சொன்னால் துக்க நிவர்த்தி. சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்தவரையில் துக்கம் என்பதே கிடையாது. உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டமே. இறைவன் வள்ளல் இல்லையா? அவன் நமக்குள்ள இருக்கான் இல்லையா? வெளியிலே இருக்கான் இல்லையா? அப்ப நமக்கு ஏன் வாட்டம் வரப்போகுது? நாம மனம் எப்பொழுதும் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கான துக்கமும் வராது. அதற்கடுத்து பெருமான் சொல்கிறார், வாழ்க்கையை தொட்டு வரும் ஏக்கமும். ரொம்ப அதிக முக்கியத்துவத்தை அந்த பெருமானார் ஏக்கத்துக்கு கொடுக்கிறார். வாழ்க்கையை தொட்டு வரும். நாம பிறந்ததுல இருந்தே ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஏங்குறோம், ஏங்கிக்கிட்டே இருக்கிறோம். அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, நாம நினைச்சபடி வாழ்க்கை அமையலையே, நம்ம நினைச்சபடி பதவி உயர்வு நமக்கு கிடைக்கலையே, பக்கத்துல இருக்கிறவன் அதிக வசதியோட இருக்கானே, நாம வசதியோட இல்லையே. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு செயலை நாம் செய்கிறோம், அதே செயலை இன்னொரு செய்கிறார், நம்மை விட வேகமாக செய்து விட்டால் அதற்கு கூட இந்த மனம் என்ன பண்ணுகிறது? ஏங்குகிறது. ஏக்கம். இது ஏங்கி இந்த நெஞ்சத்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இது கொண்டு போய் விட்டுருது. ஆனா இது எப்பயாவது நடக்குதா? இல்லை. வாழ்நாள் முழுவதும் பெருமான் சொல்கிறார், வாழ்க்கையை தொட்டு வரும் ஏக்கமா. அது தொட்டுக்கிட்டே இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா விடயங்களிலும் இந்த மனம் நமக்கு ஏக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. கிடைக்கல. மனம் நிறைவு பெறுவதே இல்லை. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, என்னுடைய கர்ம வினைகளால் அது எனக்கு கிடைச்சிருக்கு, நான் சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படின்னு நம்ம ஒரு பொழுதும் நம்முடைய மனதிற்கு சொல்வது இல்லை. அப்படி சொல்லாத காரணத்தினால் மனம் என்ன பண்ணுது? நம் வாழ்நாள் முழுவதும் ஏக்கத்தை தொட்டுக்கொண்டே வருவதை போல் செய்து விடுகிறது. அதான் பெருமான் சொல்கிறார், வாழ்க்கையை தொட்டு வரும் ஏக்கமும். அதுக்கடுத்து நோய், பிணி. நமக்கு எதனாலெல்லாம் நோய் வருதுங்க? நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுனால நோய் வருது, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரால நோய் வருது, நாம் அதிகமாக உறங்குறதுனால நோய் வருது, உறங்காமையே இருந்தாலும் நோய் வருது. இதெல்லாம் தாண்டி எதனாலெல்லாம் நோய் வருது? நம்முடைய எண்ணங்களாலும் நோய் வருகிறது. அதிகமாக கோபப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இருதய நோய் வரத்தான் செய்யும். அதிகமாக காம வயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரத்தான் செய்யும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், இதனாலும் நமக்கு என்ன வருது? நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பெருமானா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ற.
தூக்கம், சோம்பல், துக்கம், ஏக்கம், அதுக்கடுத்து நோய். அதற்கடுத்து பெருமாள் சொல்கிறார் இடையூறும். வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு இடையூறுகள் வருது. நாம நினைப்போம் நாம ஒன்றும் பண்ணலையே, யாருக்கு எந்த கெடுதலும் செய்யலையே, ஆனால் நமக்கு ஏன் இடையூறு வருது? நம்ம ஒரு செயலை செய்ய போறோம், எங்கிருந்தோ வந்து யாரோ தடுக்கிறாங்க, இல்ல அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் தடுக்குது. இப்படியெல்லாம் நமக்கு இடையூறுகள் வருது. ஏன் வருது? இந்த இடையூறுகளை பார்த்தீங்கன்னா உலகியல் சார்ந்தும் இடையூறுகள் வருகிறது, அருளியல் சார்ந்தும் இடையூறுகள் வருகிறது. உலகியல்ல நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் நினைக்கிறோம், ஒரு கடையை பார்க்குறோம், அட்வான்ஸ் கொடுக்குறோம், வாடகை கொடுக்குறோம், கடையை ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் நல்லபடியாக போய்கிட்டே இருக்கும். நம் போட்டியா பக்கத்திலே ஒருத்தர் அதே கடையை திறப்பார், பக்கத்திலே ஒருத்தர் அதே கடையை திறப்பார். நமக்கு இடையூறு வருது. இது உலகியல் சார்ந்த இடையூறுகள். அருளியல்ல நம்ம தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும், இறைவனுடைய உண்மை நிலையை அறியணும்னு போனா இந்த மாயை என்ன பண்ணும்? நீ ஏன் அப்படி எல்லாம் போற, நீ ஏன் அப்படி எல்லாம் போறேன்னு பல்வேறு விதமான இடையூறுகளை, ஆசை சார்ந்த இடையூறுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்நாளை இந்த இடையூறும் கெடுத்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு அடுத்து பெருமான கொண்டு வந்துட்டார் மற்ற இடரும். இதுக்கப்புறம் எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரா. மற்ற இடர்கள், என்னெல்லாம் இடர்கள் மற்றை சொல்லிட்டார், மொத்தமா சொல்லிட்டார். இதை தாண்டி தூக்கம், சோம்பல், துக்கம், ஏக்கம், நோய், இடையூறை தவிர்த்து இன்னும் என்னெல்லாம் இடர்கள் நம் வாழ்நாளில் வருமோ இது விட்ட நீக்கமும், இதை விட்டு விட்ட நீக்கமும். இதை நான் நீக்கிடணும். எப்படி பண்ணணும்? ஏன்னா இந்த பாடல் முழுவதும் இறைவனிடம் விண்ணப்பம் செய்வதாக வருகிறது. சரி, இறைவனிடம் விண்ணப்பம் செஞ்சுட்டா போதுமா? அப்படி இல்லைங்க. இறைவனிடம் விண்ணப்பம் செய்வது எந்த அளவிற்கு முக்கியமோ அதுபோல் அதற்கான நன்முயற்சியில் நாம் இருப்பதும் முக்கியம். நன்முயற்சியில் நாம் இருப்பதும் முக்கியம். ஆனால் பெருமானார் இறைவனிடம் விண்ணப்பமாக வைக்கிறார் விட்ட நீக்கம். இதெல்லாம் என்னை விட்டு நீங்கி போயிடணும். தூக்கம் எனக்கு அதிகமாக வரக்கூடாது, சோம்பல் அதிகமாக வரக்கூடாது, துக்கம் வரக்கூடாது, ஏக்கம் வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, இடையூறு வரக்கூடாது, இன்னும் என்னெல்லாம் இடர்கள் இருக்கோ எல்லாம் என்னைய விட்டு நீங்கிடணும்ப்பா. விட்ட நீக்கமும் இதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. இப்போ அப்படியே அதற்கு எதிர்ப்புறம் போறோம். இதுவரைக்கும் வாழ்க்கையின் ஒரு பகுதி நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. சரியா? நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. ஆனா நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா அதையும் பெருமானார் சொல்கிறார் நின்மல நெஞ்சமும். நம்முடைய நெஞ்சம் இருக்கு இல்லையா, நம்முடைய இதயம் இருக்கு இல்லையா, இந்த இதயம், இந்த நெஞ்சம், இந்த உள்ளம் எப்படி இருக்குன்னா மலத்தால் சூழப்பட்ட இதயமாக இருக்கிறது, மலத்தால் சூழப்பட்ட உள்ளமாக இருக்கிறது. ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதாகி என்று சொல்லப்படக்கூடிய 5 மலங்களால் என்னுடைய வாழ்க்கை கோபத்தால், காமத்தால், குரோதத்தால், பொறாமையால், லோபித்தனத்தால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. என் நெஞ்சம் முழுவதும் மலம் நிறைந்த நெஞ்சமாக ஏற்கனவே இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னா நின்மல நெஞ்சமும், இந்த மலங்கள் எல்லாம் இல்லாத நெஞ்சம். பாருங்க, ஆணவம் இல்லை, கர்ம வினைகள் இல்லை, மாயை இல்லை, மாயை இல்லை, குரோதாயி இல்லை, இதெல்லாம் இல்லாத ஒரு நெஞ்சம். நினைச்சு பாருங்களேன், இந்த எந்த கர்ம வினைகளும் இல்லாத நெஞ்சம், மலமே இல்லாத நெஞ்சம், மலப்பற்ற நெஞ்சினிடை வாழ்கின்ற வள்ளல்னு பெருமானார் இறைவனை சொல்வார். இறைவன் எவருடைய நெஞ்சத்துல இருப்பான்னா எவருடைய நெஞ்சத்தில் மலம் இல்லையோ அவருடைய நெஞ்சத்தில் தான் இறைவன் இருப்பான். அதான் பெருமானார் சொல்கிறார் நின்மல நெஞ்சமும், மலங்கள் எல்லாம் இல்லாத நெஞ்சம், வெறுமையான நெஞ்சம், எதை பற்றியும் எண்ணாத நெஞ்சம், ஒரு வெள்ளை காகிதமாக, எதுவும் எழுதப்படாத ஒரு வெள்ளை காகிதமாக இருக்கக்கூடிய நெஞ்சம், ஒரு தாமரை மலரை போன்ற நெஞ்சம். இந்த நெஞ்சத்தை இறைவன் கேட்கிறார். பெருமான் கேட்கிறார் இறைவனிடம் நின்மல நெஞ்சமும், விண்ணப்பம் தான், நின்மல நெஞ்சமும் சாந்த நிறைவு. பாருங்க, இப்பதான் நம்ம முக்கியமான இடத்துக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா நாம பிறந்ததுல இருந்து இப்போ இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ அதெல்லாம் விட்டுடுவோம்.
கோபத்தோட இருந்தோமா, பொறாமையோட இருந்தோமா, அதிகமாக தூங்கிக்கிட்டு இருந்தோமா, சோம்பேறித்தனமாக இருந்தோமா, எல்லாத்தையும் விட்டுடுவோம். மனசுலேருந்து இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இனிமே எப்பவுமே சாந்தமாக இருப்போம், சாந்த சுரூபியாக இருப்போம். என்னை ஒருத்தர் புகழ்ந்தாலும் நான் சாந்தமாக தான் இருக்கணும், என்னை ஒருத்தர் திட்டினாலும் நான் சாந்தமாக தான் இருக்கணும், நான் நினச்சது நடந்தாலும் சாந்தமாக தான் இருக்கணும், நான் நினச்சது நடக்கலைனாலும் சாந்தமாக தான் இருக்கணும், நான் நம்பியிருந்த மனிதர்கள் எனக்கு நல்லது செஞ்சாலும் சாந்தமாக தான் இருக்கணும், நான் நம்பியிருந்த மனிதர்கள் என்னை ஏமாற்றினாலும் நான் சாந்தமாக தான் இருக்கணும். எந்த நிலையிலும் என் மனம் கோபத்தின் பக்கமோ, காமத்தின் பக்கமோ, பொறாமையின் பக்கமோ, சோம்பேறித்தனத்தின் பக்கமோ, ஏக்கத்தின் பக்கமோ போகாமல் சாந்தம்னு கேட்கல பெருமானார், சாந்த நிறைவும். ஒரு செம்புல பாலை ஊற்றி அந்த பால் அப்படியே நிறைஞ்சு வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது வச்சுக்கோங்களேன். அது போல நம்முடைய மனசு இருக்கும். நம்முடைய மனம் காலியான செம்பாக இருந்தால் அந்த செம்பிற்குள் ஊற்றப்படக்கூடிய பாலாக சாந்தம் இருக்க வேண்டும். அந்த சாந்தம் நிறைந்து வழிந்து ஓட வேண்டும். அகமும் புறமும் சாந்தமா இருக்கணும். என் மனசு ஃபுல்லா சாந்தமா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய உணர்வுகள் ஃபுல்லா சாந்தமா மாறிடும். என்னுடைய அகம் சாந்தமாக இருந்தால் என்னுடைய வதனங்கள் சாந்தமாக மாறிவிடும். என் முகம் மலர்ச்சி அடையும். என்னிடமிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் சாந்தம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்குமே ஒழிய ஒரு பொழுதும் பிறரை குறை சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கவே இருக்காது. சாந்த நிறைவு வேண்டும். அப்ப மனசை எதெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்குங்க? மனசை கெடுப்பது தூக்கம், சோம்பல், ஏக்கம், இடர்கள், நோய், இப்படி எல்லாம் மனசை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு எதன் மீதும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ளாத ஒரு மனம். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்குன்னு பெற்றோர்கள் இருக்காங்க, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்குன்னு ஒரு சமூகம் இருக்கு, நமக்குன்னு ஒரு தேசம் இருக்கு, நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, நமக்குன்னு ஒரு அண்டம் இருக்கு, நமக்குன்னு பரந்த வெளி இருக்கு. இவை அத்தனை இடங்களிலும் நம்மை பார்த்து கொள்வதற்கு இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். உள்ளும் புறமும் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய எண்ணம் என்னிடம் உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை சாந்தம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். மனசை காலி செய்வதற்கு, மனதை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை சாந்தமாக அமைத்துக் கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. அதான் பெருமானார் சொல்வார், அணுத்துணையும் சினம் காணும் அடையாமை வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம், இந்த புறச்சூழல்கள் அனைத்தும் நமக்கு காமத்தையும் கோபத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனா நாம என்ன பண்ணணும்? அப்படி வரக்கூடிய அந்த காமத்தையும் கோபத்தையும் நாம அடையக்கூடாது, நாம் அடையாமை வேண்டும். நாம் அப்படி அடையாம இருந்தோம்னா சாந்த நிறைவாக நாம் இருப்போம். கவனிச்சு பாருங்க, எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனம் சாந்தத்தால் அமைதியால் தவழ்ந்து கொண்டிருக்கிறதோ, நிறைந்து பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கிறதோ, நம்முடைய மனம் சாந்தத்தில் இருக்கின்ற பொழுதெல்லாம் நாம் ஒரு நந்தவனத்தின் நடுவில் இருப்போம். நம்மை சுற்றி மலர்கள் பூத்து குலுங்கும். நம்முடைய வாழ்க்கை வசந்தம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். நாம் அந்த நறுமணத்தில், இறைவனின் நந்தவனத்தில் அற்புதமாக அந்த மலர்களை நேசிக்கக்கூடிய, ரீங்காரமிடக்கூடிய ஒரு வண்டினமாக நாம் இருப்போம். இதாங்க சாந்த நிறைவு. நம் மனதை காலி செய்வதற்கு, அத்தனை பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நாம் நம்முடைய நிலையில் எப்பொழுதும் யார் என்ன சொன்னாலும், கோபமா பேசினாலும், திட்டினாலும், நம்ம காலை பிடிச்சு வாரி விட்டாலும் நாம் நம் நிலையில் இருந்து மாறக்கூடாது. நாம் மனுஷனா பிறந்திருக்கிறோம், சன்மார்க்கத்தில் இருக்கிறோம், நம்மளை காப்பாத்துறதுக்கு ராமலிங்க பெருமானார் இருக்கார், தெய்வமா இருக்கார், ஐந்தொழில் ஆற்றல் பெற்றிருக்கார், அவர் கையில் அருள்ஜோதி என்கின்ற அருள் சக்தி இருக்கு. நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நாம் எப்பொழுதும் அமைதியாக, பொறுமையாக, அடக்கமாக, சாந்தமாக இருப்போம் என்று சொன்னால் மனசை ஜெயிச்சிடலாம். இப்படி இருந்தா மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும்.
தூக்கத்திற்கும் சோம்பேறித்தனத்துக்கும் இடம் கொடுத்து விட்டால் மனதின் கட்டுப்பாட்டில் நாம் சென்று விடுவோம். பெருமான் சொல்கிறார், சாந்த நிறைவும் அருள் ஆக்கமும். என் வாழ்நாள் முழுவதும் ஆக்கத்தால் நிரம்பி இருக்கும். எந்த ஆக்கத்தால்? அருளின் ஆக்கத்தால். உன்னுடைய அருளை கொடுப்பார். என் வாழ்நாள் முழுவதும் என்னால ஒண்ணு இங்க நடக்க போறதே கிடையாது. என்னால ஒண்ணு நடக்க போறது கிடையாது. என்னால் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. என்னால் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. நான் யாரு? எனக்குன்னு என்ன உணர்வு இருக்கு? என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தீய எண்ணங்களால் சூழப்பட்டு இருக்குப்பா. என்னால் இங்கு ஆக்கப்பூர்வமான செயல்கள் எதையும் செய்ய முடியாது. அப்படி நான் ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய அருளால் மட்டும்தான் செய்ய முடியும்ப்பா. அதனால் உன்னுடைய அருள் ஆக்கத்தை கொடு. அருள் ஆக்கத்தை, நீ அருளை கொடு. உன்னுடைய அருளை கொடுப்பா. கொடுத்தினா என்னுடைய வாழ்க்கை ஆக்கம் நிறைந்த, நன்மை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். அருள் ஆக்கமும் நின்பதத்து அன்பும். இதுக்கெல்லாம் முக்கியமானது என்ன தெரியுங்களா? இது எல்லாத்துக்கும் முக்கியமானது. தூக்கம் போகணும், சோம்பேறித்தனம் போகணும், எல்லாம் போகணும். எனக்கு சாந்தம் வரணும், அருள் வரணும், மலமற்ற நெஞ்சு வேணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உன்னுடைய திருவடிகளை மறக்காத நிலை வேண்டும். இறைவனுடைய பதத்தை, திருவடிகளை மறக்காத நிலை வேண்டும். மறக்காத நிலை மட்டுமல்ல, அதன் மீது நான் எப்பொழுதும் அன்போடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? இறைவனின் திருவடிகளின் மீது நாம் எப்பொழுதும் அன்போடு இருக்கணும். பெருமான் சொல்வார், இறைவனின் திருவடிகளை நினைத்துக் கொண்டு இருப்பதே கடமைன்னு சொல்வார் பெருமான். நம்ம என்ன பண்ணணும்? இருக்கின்ற பொழுதும், உறங்குகின்ற பொழுதும், கனவிலும் நனவிலும் இறைவனுடைய திருவடிகளை சிந்தனை செய்து கொண்டிருப்பது, இறைவனின் திருவடிகளை போற்றி வணங்குவது. இறைவா, உன்னுடைய திருவடியை நான் பிடித்து விட்டேன், இனி எப்பொழுதும் எனக்கு நின்மல நெஞ்சம் வேண்டும் என்று வேண்டுவது, சாந்த நிறைவு வேண்டும் என்று வேண்டும். இதற்கெல்லாம் வழி என்ன என்று கேட்டால் இறைவனின் திருவடிகளை இறுக பற்றி கொள்வது. அதான் பெருமானார் சொல்வார், இறுக பிடித்துக் கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவனோ. இறுக பிடித்துக் கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவனோ. இறைவனின் திருவடிகளை பிடித்த இந்த கையால் நான் வேற எதாவது தொட்டுடுவனா? ஏதாவது தீமையை தொட்டுடுவனா? கெட்டதை தொட்டுடுவனா? தொடமாட்டேன். உன் பதத்து அன்பும், உன்னுடைய திருவடிகள் மீது நான் எப்பொழுதும் நீங்காத அன்பு வச்சிருக்கணும்பா. நின் பதத்து அன்பும் தருக அருட்சிவமே. பெருமான் கொண்டு போய் எங்க செக்கு வச்சாரு பாருங்க. அப்பா, இதெல்லாம் என்னால முடியுமான்னு கேட்டா கஷ்டம்ப்பா. ரொம்ப சாதாரணமானவன், சின்ன பையன், சின்ன பையன், சிறியரில் சிறியன். நான் சிறியரில் சிறியன், பெரியரில் பெரியன். நான் எதுல பெரியவன் தெரியுமா? தீய குணங்கள்ல பெரியவனா இருக்கேன், நல்ல குணங்கள்ல சிறியவனா இருக்கிறேன். என்னால முடியாதுப்பா, அதனால தந்துடு அருள் சிவமே, தருக அருள் சிவமே. அப்ப கேட்டுட்டா மட்டும் போதுமா? இல்லை, கொடுப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான். நம்முடைய ஜீவ முயற்சியும் வேண்டும். உறுதியான நெஞ்சம் வேணுங்க, உறுதியான நெஞ்சம் வேணும். நான் ஏக்கப்பட மாட்டேயா, எனக்கு எந்த துன்பமும் கிடையாதியா, எனக்கு எந்த இடரும் கிடையாதியா அப்படின்னு உறுதி எடுத்துக்கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உறுதி உறுதியான உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அருள் சிவமாகிய இறைவன் நிச்சயமா தருவான். அதான் பெருமான் கேட்டார், தருக அருள் சிவம், இதெல்லாம் கொடுப்பா. மேல இருக்கிறதெல்லாம் வேண்டாம், கீழே நான் சொன்னேன் இல்லையா, நின்மல நெஞ்சமும் மலமற்ற நெஞ்சமும் சாந்த நிறைவும் அருள் ஆக்கமும் என்பதத்து அன்பும் தருக அருள் சிவமே. நீ கொடுப்பா, நீ கொடு. அதை விட உனக்கு என்ன வேலை? நான் மோசமானவன் தான், அதுக்காக நீ கைவிட்டுடுவியா? என்னைய பெத்தவன் யாரு? நீ இல்லையா? என்னுடைய அம்மா நீ இல்லையா? என்னுடைய அப்பா நீ இல்லையா? நீ கொடுப்பா. பிள்ளைக்கு கொடுக்கறது உன்னுடைய கடமை இல்லை, நீ கொடுத்துதானே ஆகணும். தருக அருள் சிவமே. சிவமேன்னு சொல்லியிருக்கலாம், அருள் சிவமேன்னு ஏன் பெருமானார் இப்ப சொல்றான்னு தெரியுதா? ஏனென்றால் அருள் தான் எல்லாத்தையும் கொடுக்கும், அருள் தான் எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால் பெருமான் சொல்கிறார், தருக அருள் சிவமேன்னு விண்ணப்பம் வைக்கிறார். இந்த பாட்டை தினந்தோறும் படிச்சார், பொருள் புரிந்து படித்தார், அந்த பொருளை உணர்ந்து படித்தால், அப்படி உணர உணர நம்முடைய வாழ்க்கையை செப்பிட வேண்டும், செப்பனிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு படித்து அதை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால்
நிச்சயமாக இறைவன், அருள் சிவமாகிய இறைவன் நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையை சாந்தம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுவார். மனதை ஜெயிப்பதற்கு, மோசமான இந்த மனதை ஜெயிப்பதற்கு இறைவனிடம் விண்ணப்பம் வைப்பதும், அதற்காக ஜீவ முயற்சிகள் இருப்பதும், நம்முடைய